அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்போவாச்சும் ஒரு முறை தான் இதுபோல் சக்தி வாய்ந்த சேர்க்கைகளை ஒரே நாளில் கொண்டு இந்த பிரபஞ்சமானது சேர்த்து தரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. சரி, இந்த நாளில் அப்படி என்னென்ன சேர்க்கை அமைஞ்சிருக்குது, என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தரலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 4ஆம் தேதி, தை மாதத்தின் 22ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும், சொந்த வீடு அமைவதற்காகவும், திருமணம் கைகூடுவதற்காகவும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காகவும், நல்ல வேலை கிடைப்பதற்காகவும் நம்ம எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் நிச்சயம் கை மேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைய நாளில் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் நீங்கள் எது செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு உடனேவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இது போல சிறப்பு இந்த நாளில் அமைஞ்சிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ரத சப்தமி நாளானது இன்றைய நாளில் இருக்குது. இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதி, அதாவது அமாவாசை முடிந்து வரக்கூடிய 7வது நாளை தான் சொல்லுவோம். இந்த சப்தமி திதியில் தான் சூரிய பகவான் அவதரித்தார். அப்படிங்கிறதுனால இந்த நாளை நம்ம சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரத சப்தமி நாளில் 7 எருக்கன் இலையை பயன்படுத்தி பெண்கள் தனியாக, ஆண்கள் தனியாக ஒரு குறிப்பிட்ட முறையில் குளிக்கும்போது 7 ஜென்மங்களாக செஞ்ச பாவங்களும் கர்ம வினைகளும் நீங்கும் என்பது குறித்து தனி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இவை தவிர எல்லாருக்கும் இந்த எருக்கன் இலை அப்படிங்கிறது கிடைக்காது இல்லையா. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அங்கெல்லாம் இந்த எருக்கன் இலையெல்லாம் அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்றைய நாளில் எந்த மாதிரி குளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ இந்த மேலே சொன்ன 2 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு 4 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 4ஆம் தேதி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று தை மாதத்தின் 22ஆம் தேதி. இதில் வரக்கூடிய 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. அப்போ 4 அப்படிங்கிற சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்தது இந்த 4 அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா ராகுவிற்கு உரியது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், கடன்கள், மனக்குழப்பங்கள் இதையெல்லாம் ஏற்படுத்தி தரவர்னு பார்க்கும்போது ராகுவையும் சொல்லலாம். கரெக்டாக இன்றைக்கி நமக்கு இந்த பாவங்களை போக்கக்கூடிய ரத சப்தமி நாள்லேயே இந்த ராகுக்குரிய எண்ணும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சேர்க்கை இருக்கிறதும் கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட மைத்திர முகூர்த்த நேரமானதும் அமைஞ்சிருக்குது. இது எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறது குறித்தும், இந்த நேரத்தில் எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் என்பது குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை தவற விட்டவங்க இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதா அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஏன்னா இந்த மைத்திர முகூர்த்த நேரம்ங்கிறது பார்த்திங்கன்னா பரிகாரம் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நேரம்னு நான் சொல்ல வரல. இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நபர்கிட்ட, அதாவது யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள போய் நீங்கள் நேரில் சந்தித்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கறதோ, அல்லது தனியாக அவங்க பேரில் நீங்கள் கவரில் பணத்தை எடுத்து வைக்கிறதோ, இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இல்லைன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செஞ்சிங்கனாவே போதும். அதனால் டைமை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் நேரில் போகிறது, இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, கவரில் எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இன்றைய நாளில் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதுங்க. அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். கடன் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிற ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கணவர் பேரில் தான் கடன் இருக்குது, மனைவி செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம்.
செய்யலாம், வேற்று மதத்தினரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, முதல்ல இந்த மைத்ர முகூர்த்த நேரம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பணத்தை கொடுக்கறதுக்கு இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலை 10:32 இருந்து மதியம் 12:19 வரைக்கும் இருக்குதுங்க. இந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து செய்யணும். இப்படி செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கோடான கோடி கடன் பிரச்சனையும் வந்துட்டு சீக்கிரம் அடைவதற்குண்டான பண வரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த டைமிங் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்ததாக இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் கொடுத்து பார்த்தரலாம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நீங்கள் எந்த நேரத்தை வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாம். ராகு காலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவை கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் செவ்வாய் ஹோரை நேரம் மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தில் கூட நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்கணுன்னா அவங்க பேரை ஒரு கவரில் எழுதி பணத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். ஏன்னா மைத்ர முகூர்த்தத்தை தவற விட்டவங்க இந்த செவ்வாய் ஓரையை கூட பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்தினேன். சரி, இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யலாம், தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? இதுக்கு நமக்கு ஒரு சின்னதாக மண்ணகல் வந்து தேவைப்படுது. ஏற்கனவே யூஸ் பண்ண மண்ணகலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்துட்டு நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மிளகு வந்து தேவைப்படுது. இந்த மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையும் கஷ்டங்களையும் கண் திருஷ்டியையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம மிளகு வச்சு ஒரு பரிகாரம் செய்யும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு வச்சு நம்ம சேனலில் நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன். டைம் கிடைக்கும்போது கூட நீங்கள் அதை பார்த்து அதை கூட இந்த நாளில் செய்யலாம். இது வந்து 4ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா, நான் முன்பே சொன்ன மாதிரி இன்றைக்கி 4ங்கிற எண் அதிக எனர்ஜியோடு இருக்கும். மேலும் அது ராகுவுக்குரியது. செவ்வாய்க்கிழமை நாளில் இதை நம்ம செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். அதுக்காக தான் அவருக்குரிய 4ங்கிற எண்ணிக்கையில் இந்த மிளகு வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். புதுசாலாம் வாங்க தேவையில்லை, வீட்டில் இருக்கிறதையே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 மிளகையும் கஷ்டங்கள் தீரணும் கடன் தீரணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அந்த அகல் விளக்கில் வந்துட்டு போட்டுருங்க. இது நீங்கள் செய்யும்போது உட்கார வேண்டிய திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு மற்றும் வடக்கு, அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் இல்லைன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. அடுத்ததாக நம்மளுக்கு இந்த மிளகை எரிப்பதற்காக கற்பூரம் வந்து தேவைப்படுது. இப்போ நீங்கள் கட்டி கற்பூரமாக வச்சுருந்தீங்கன்னா 1 எடுத்துக்கிட்டால் போதும். இல்லை சாதாரணமாக பூஜை அறையில் வெள்ளை கற்பூரம் பயன்படுத்துகிறீங்கும் போது ஒரு 4-5 கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது. எந்த ஒரு பூச்சிகளும் அரிக்காத மாதிரி கிளியாத மாதிரி நல்லதாக எடுத்துக்கோங்க. இல்லை அந்த மாதிரி இல்லைங்கும்போது ஓரளவுக்கு கம்மியாக தான் அதில் குறைபாடுகள் இருக்குது, லைட்டாக தான் அங்கங்கே கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அதை கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது. அதாவது ரெட் கலர் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிகப்பு நிறம். இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது, மொத்தமாக இப்போ ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட வாங்கியிருக்கிறீங்க, மொத்தமாக சேர்த்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 15 லட்சம் 20 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கடன் தொகை இதில் எழுதுங்க. 20 லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. கீழே நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு வந்து எழுதிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான சுவிட்ச் வேர்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இதை நீங்கள் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். நான் ஸ்க்ரீனில் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. நடுவில் சின்ன சின்னதாக அந்த ஹைஃபன் அந்த கோடும் வந்துட்டு போட்டுக்கோங்க. சரி, நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். கேன்சல் ஒரு சின்ன கோடு, எலேட் ஒரு சின்ன கோடு, மேஜிக் ஒரு சின்ன கோடு, சம்ஹவ். கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ். கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ். இதுதான். இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். 20 லட்சம் பணம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடச்சிட்ட மாதிரியும், யார்கிட்டையெல்லாம் கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்டலாம் கொடுத்து அடைச்சி முடிச்சிட்ட மாதிரியும் நீங்கள் உங்கள் மனசில் வந்து கற்பனை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்டில் கூட வந்துட்டு நீங்கள் தாராளமாக டைப் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
அந்த மிளகு 4 நம்ம அகல் விளக்கில் போட்டுச்சோம் இல்லையா, அது மேலே அந்த கற்பூரம் போட்டுச்சோம் பாருங்க. இந்த கற்பூரத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இப்போ கற்பூரம் எரிய அதுக்குள்ளே இருக்கிற மிளகும் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் உங்கள் கையில் இருக்கிற அந்த பிரியாணி இலையை அந்த நெருப்பில் காட்டி அப்படியே வந்து எரிச்சிருங்க. இப்போ எரியும் போது நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய கடனெல்லாம் உங்களை விட்டு நீங்கின மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. இதை முழுசாக எரிஞ்சு முடிச்ச பிறகு தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும். அதன் பிறகு இந்த சாம்பலையெல்லாம் நீங்கள் கூட்டி அள்ளி டஸ்ட்பினில் போடுறதோ இல்லை எங்கேயாவது வெளியில் கால்படாத இடத்துல போடுறதோ உங்களுடைய விருப்பம். அதன் பிறகு நீங்கள் உங்களோட கைகளை நல்லா வந்து கழுவிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எல்லாருமே இந்த சிறப்பான நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.